ஏய் சீக்கிரம் குளிச்சுட்டு வாடா, இவனுங்கிட்ட பெரிய தொல்லையா இருக்குது. சொல்லணுமா? சார் இப்போ நாம ஏன் சார் ஜெயிலுக்கு போறோம்? இந்த பர்மா குமார்ல அவங்க கிட்ட கொஞ்சம் என்கொயரி பண்ண வேண்டியிருக்கு. சார் ஏற்கனவே அவன் என் மேல கொலவெறியா இருக்கான் சார். நான் தான் அவனை புடிச்சு கொடுத்தேன்னு சொல்லி ஒரு 3 மாசம் கழிச்சு பார்த்தா மறந்துடுவான் சார். இப்போ போயிட்டு ஏன் சார் அவன் மைண்ட்ல என் மூஞ்சியை ரிஜிஸ்டர் பண்ணணும்? ப்ளீஸ் சார். நீங்க தானே இன்ஸ்பெக்டர், நீங்க தானே என்கொயரி பண்ணோம். என்னடா என்கொயரின்னு உங்கொயரின்னு ஜெயிலுக்கு போற லாரியில எவனோ அக்யூஸ் தப்பிச்சு போறான் சார். திருப்புங்க சார், திருப்புங்க. சரி பாத்தியா? சீக்கிரம் போங்க சார், போங்க சார். நல்ல வேலை பர்மா குமார் தப்பிச்சு. வெல்ல சார், சூப்பர். நம்ம யூனிட் எல்லாம் வர சொல்லுங்க. ஃபாஸ்ட். நீ என்ன மறுபடியும் பிடிக்கலாம்னு பாக்குறியா? ஐயோ குமார் சார், குமார் சார், எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமே இல்ல சார். யோ சும்மா இரியாயோ. குமார் சார், குமார் சார், நீங்க எப்படியாவது ஜெயில தப்பிக்கணும்னு சொல்லி வேலனுக்கு வேலை குத்துறதாவும் முண்டியம்மனுக்கு மூக்கு குத்துறா வேண்டிக்கிட்ட சார். சார் சார் வண்டி நிப்பாடு சார், ப்ளீஸ் சார், வண்டி நிப்பாடு சார். யோ வெக்கமால பேசாம வாயா. சார் அவன் பயங்கரமான ஆளு சார், வண்டி நிப்பாட்டுங்க சார். சார் ஐ அம் யுவர் சீனியர் ஆபீசர், obey my order, stop jeep immediately bloody. சரி இது இங்கிலீஷ் வேற, பேசாம வாயா. இல்லனா ஜீப்ல இருந்து கீழே தள்ளி விட்டுருவேன். யூனிட் கூப்பிடியா ஃபாஸ்டா. இவன் தள்ளாலும் தள்ளுவான், இவனை விடக்கூடாது. குமார் சார் போயிருங்க, போயிருங்க. அன்னைக்கு நான் உங்களை பிடிச்சேன், இன்னைக்கு நான் உங்களை தப்பிக்க விட்டுட்டு அதுக்கு சரியா போச்சு. ஓகே ஹாப்பி ஜார்னி சார். ஓகே சார், பாய் சார். ஐயோ சார் பிடிங்க சார், போயிருங்க போயிருங்க. சொல்றேன் கேளுங்க சார், எனக்காக விடுங்க சார், விடுங்க சார். வேலு நீ விரட்டிக்கிட்டு போயுமா அந்த பர்மா குமார் தப்பிச்சு போயிட்டான்? தப்பிக்க விட்டதே நான் தானே ஐயா. சேஸ் பண்ணி தான் போனோம், ஆனா ஜீப் பிரேக் ஜாம் ஆயிடுச்சு. Shut up. பீகார்ல தீவிரவாதிகளை துரத்திக்கிட்டு போனப்போ பீரங்கி தோல்ல தூக்கி வச்சு சுட்டவன். என்னால இவ்வளவு பெரிய பொய்யெல்லாம் தாங்கவே முடியாது. நான்சென்ஸ். ஹையர் அபிஷியல்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது போனை சைலண்ட்ல போடணும் தெரியாது? சார் உங்க போன் தான் சார் அடிக்குது. ஓ எஸ் வின்சென்ட். தேங்க்யூ. ஓ தேங்க்யூ வெரி மச், நன்றி. தப்பிச்சு போனவங்க ஆந்திரா பார்டர்ல இருக்கிற ஃபாரஸ்ட்ல பதுங்கி இருக்கிறதா எனக்கு சிபிஐல இருந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. வேலு தலைமையில எல்லாரும் புறப்படுங்க. ஓகே அரஸ்ட் them all. ஏறுங்க come on அப்படியே மறந்துட்டு என்ன கூப்பிடாமலே போயிடணும். வேலு சார் சீக்கிரம் வாங்க. ஐயோ இந்த ஆபரேஷனுக்கு நீங்க தான் டாக்டர் சீஃப் கேப்டன். பர்மா குமார் கையால சாகிறத விட பேசாம ஜீப்புக்குள்ள காலை விட்டு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிட வேண்டியதா. டிரைவர் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க. கடைசியா வந்து ஏறவன் தான் சீனியர் ஆபீசர். அதுல நான் ரன்னிங்ல ஏறிய பழக்கப்பட்டவன். வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. மூவ் பண்ணுப்பா. சார் போலீஸுக்கு கொஞ்சம் பாலிஷா பார்த்து விட்டுருங்க சார். யோ எத்தனை விடுறது? ட்ரிங்க் அண்ட் டிரைவ் ஆக்சிடென்ட். போய் ஆல்கஹால் டெஸ்ட் எடுத்து கேஸை புக் பண்ணு. நிப்பாட்டுங்க. என்ன சார் ஆச்சு? குடிச்சிட்டு வண்டி ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணிட்டாரு சார். ஆல்கஹால் டெஸ்ட் வந்துருக்கோம் சார். எப்ப பார்த்தாலும் இப்படியா சார் குடிச்சு டார்ச்சர் பண்றீங்க? போங்க சார். யார் தண்ணி அடிக்கல? எல்லாரும் தான் தண்ணி அடிக்கிறாங்க. நீ அடிக்கலையா? சரி சரி என்ன வா சார், நீ போ. வாங்க. போன்ல ஃப்ராக்சர் இருக்கு. சின்னதா ஒரு ஆபரேஷன் பண்ண வேண்டியிருக்கும். யூரின் அண்ட் பிளட் டெஸ்ட் எடுத்து. ஓகே சார். சார் பாத்ரூம்ல போய் யூரின் பிடிச்சிட்டு வாங்க. மேடம். யோ என்னையா இது? யூரின் கேட்டீங்களா மேடம்? ஓ
பாத்ரூம்ல சின்ன டப்பா இருக்கும் அதுல பிடிச்சிட்டு வா போ. இல்ல நிறைய தேவைப்படும். போங்க சார், காலங்கத்தால விட்டா பக்கெட்ல பிடிச்சிட்டு வந்துறீங்க போல இருக்கு. சிஸ்டர், இது இன்ஸ்பெக்டர் வேலுவோட பிளட்டா? ஆமா. ஓஹோ, வேலுவுக்கு குடிப்பழக்கம் கிடையாது. பிளட்டை மாத்தி வச்சுட்டு நாம தப்பிச்சுக்கலாம். என்ன சார் பாக்குறீங்க? இல்ல பிளட்ட எப்படி உரியறீங்கன்னு பார்த்த, வேற ஒன்றும் இல்ல. மார்னிங் டாக்டர். சொல்றதுக்கு எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்க பிளட் டெஸ்ட் பண்ணதுல உங்களுக்கு பிளட் கேன்சர் இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. பிளட் கேன்சரா? எனக்கா? எஸ் சார். என்ன சார் சொல்றீங்க சார்? நானும் வேணும்னு ஜீப்ல காலை விட்டுட்டு வந்தேன் சார். தட்ஸ் வாட் தி ரிப்போர்ட் சேஸ். இது உங்களுக்கு ஃபைனல் ஸ்டேஜ். உட்கார்றது இருக்கட்டும். போலீஸ்காரனுங்க உங்க மேல வெறியில இருக்கானுங்க. திரும்ப மாட்டினீங்க எல்லாரும் காலி. அதனால பக்கா பிளான் பண்ணி கலெக்டர், சுரேஷ், கமிஷனர் பாம் பிளாஸ்ட் பண்ணி தூக்கிடலாம். பிளாஸ்ட் சொன்ன தேதியில சொன்ன மாதிரி நடக்கும். அது வரைக்கும் நாங்க எங்க தங்குறது? சொல்றேன். மிஸ்டர் சுரேஷ் சார். தப்பிச்சு போனவங்களை பத்தி ஏதாவது குழு கிடைச்சதா? இல்ல சார். ஷட் அப். இல்ல தெரியாது முடியாதுங்கிற வார்த்தையை போலீஸ்கார வாயில இருந்து வரக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? ஹையர் அபிஷியல்ஸ்க்கும் அரசியல்வாதிகளுக்கும் பதில் சொல்ல முடியல. மீடியா கிழிகிடின்னு கிழிக்குது. வேலியில விரிசல் இல்லாம வெள்ளாடு உள்ள வர முடியாது. போலீஸ்கார உதவி இல்லாம குற்றவாளி ஜெயில இருந்து வெளியே தப்பிச்சு போக முடியாது. Who is the black king? யார் அந்த கருப்பாடு? அத முதல்ல கண்டுபிடிங்க. இறந்த பின்னே கருவறைக்கு செல்ல முடியுமா? பெண்கள் மனதில் உள்ள ரகசியம் உங்களுக்கு பிளட் கேன்சர் இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இது உங்களுக்கு ஃபைனல் ஸ்டேஜ். சொல்ல முடியுமா? முடியாத காரியங்கள் நிறைய இருக்குதா? மாட்ட நிறுத்து. அனுபவங்கள் அதுல கிடைக்கும். நேரா போ. ஏன் அழுவுறீங்க? லவ் ஃபெயிலியரா? லவ் ஃபெயிலியர் இல்ல, லைஃபே ஃபெயிலியர். புரியலையே. புரியுற மாதிரி சொல்ற. நீ லவ் பண்றியா? ஆமா சார். கல்யாணம் பண்ற ஐடியா இருக்கா? கண்டிப்பா. அப்போ ஒண்ணு செய். கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி உன் உடம்புல ஏதாவது தீராத வியாதி இருக்கான்னு ஒரு நல்ல டாக்டரை பார்த்து செக் பண்ணு. அப்படி செக் பண்ணாம கல்யாணம் பண்ணி பாதியில புட்டுக்கிட்டேன்னா உன் பொண்டாட்டி திருவேற்காடு மாரியம்மன் கோயில் வாசல்ல பிச்சை எடுப்பா. அதனால குறிப்பா ஆஸ்மா இருக்கா, டைபாய்டு இருக்கா, பிரெயின் டியூமர் இருக்கா, டிபி இருக்கா, இல்ல முக்கியமான ஒண்ணு விட்டுட்டீங்களா? என்ன? கேன்சர். ரொம்ப கரெக்டா, ரொம்ப கரெக்ட். அப்படியே வண்டியை கொஞ்சம் ஓரமாடி போட்டா. இந்த என்கிட்ட சொல்ற இல்லையா சார்? ஆமா, இருந்தா மட்டும் கொடுத்துற போறீங்க. டேய் நில்லுடா. குடிச்சிட்டு வந்திருக்கியாடா? டேய் டேய், ஏன்டா? ஏன் உன் புத்தி இப்படி போகுது? அப்பா இல்லாத குடும்பத்தை நீதானடா காப்பாத்தணும். டேய் இத பாரு, சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ. இன்னும் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்ச எங்க யாரையும் உயிரோட பார்க்க முடியாது. ஆமா, என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு எல்லாரும் சாகத்தானே போறா. நாளைக்கே நான் செத்துட்டேன்னா 3 பேர் என்ன சூசைட் பண்ணிக்க போறீங்களா? குட்டி மோதி வாழத்தானே போறீங்க. வாழணும் வாழணும், அதுதான் விதி. ஐயோ அண்ணன் செத்து போயிட்டானே அப்படின்னு பாதியில படிப்பை நிறுத்தலாம்னு பிளான் பண்றியா? நிறுத்துன
அறுத்துருவேன். ஜெராக்ஸ் கடையில பார்ட் டைம் வேலை செஞ்சாவது படிப்பை கண்டினியூ பண்ணும். புரியுதா? பாத்துமா வா. அண்ணனே செத்து போயிட்டேன். அம்மா எங்க நமக்கு நல்ல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போகுது. அவனுக்காவது மிஸ்டு கால் கொடுத்து இழுத்துக்கிட்டு ஓடலான்னு நினைச்சா காலை வெட்டிடு. என் இடத்துல நீ இருந்து குடும்பத்தை ஸ்டடியா காப்பாத்து. ஓகேவா? என்னடா ஆச்சு உனக்கு? ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? வேலு எழுந்துடா. லட்சுமி அம்மா சொல்லுப்பா. நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. வீட்டு வாசல்ல ஒரு இட்லி போண்டா கடை போட்டு உன் குடும்பத்தை காப்பாத்து. அப்பத்தான் இந்த ஊரு உலக ஒன்ன பாராட்டு சீராட்டு. இல்லன்னா ஸ்டேஷன்ல துப்பாக்கி எடுத்தாலும் ஒரே போடுவேன். டேய் கடவுளே முருகா, யார் கண்ணு பட்டுச்சோ என் புள்ள இப்படி குடிச்சிட்டு வந்து நிக்குது. வணக்கம் வணக்கம் வணக்கம். உட்காருங்க உட்காருங்க. உட்காருப்பா. அப்புறம் அப்பா ஆபரேஷனுக்கு 2.5 லட்சம், பொண்ணுங்க படிக்கிறதுக்கு 1.5 லட்சம், அப்படியே மொத்தம் சேர்த்து 4 லட்சம் ஆயிடுச்சு. வட்டியே முக்கி தான் வந்துகிட்டு இருக்கு. சரி பரவாயில்ல, இனி வந்துடும். அப்புறம் அப்பா மாதிரி நேர்வழியிலே போகாம அப்பப்போ கொஞ்சம் பைபாஸ்ல இறங்கி போக பாருப்பா. அப்ப சரி வரட்டுமா? சரி வரேன். என்ன பாக்குற? செட்டியார்ல வட்டி கொடுக்கணும். குட்டிகளை தூக்கிட்டு வந்துட்டேன். வட்டியை கொடுத்துட்டு குட்டிகளை கூட்டிட்டு போங்கடான்னு. அதான், வேற ஒண்ணும் இல்ல. வர்றமா? லட்சுமி அம்மா, வட்டி வளர்ற மாதிரி பிள்ளைகளும் நெடு நெடு நெடுன்னு வளர்ந்துருச்ச. சரி வர்றேன்ப்பா. எப்படியாவது இவன் கடனை முதல்ல அடைக்கணும்டா. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் கடனை பத்தி நீ அம்மா கவலைப்படுற, நான் பாத்துக்கிறேம்மா. என்ன சார் போட வந்திருக்கீங்களா? எப்படியும் போட்டுருவாங்கன்னு தெரிஞ்சு போச்சு, அதான் போட வந்திருக்கீங்க இல்ல? நாராவாய் நன்னாரி, நீ சொன்ன மாதிரியே நடந்துருச்சுடா. என்ன சார் யோசிக்கிறீங்க? சரி, நீங்க சொன்ன மாதிரி டூட்டில இருக்கும்போது போட்டு தள்ளிட்டா அதிகபட்சமா எவ்வளவு கொடுப்பாங்க சார்? கத்தியால கண்ணை குத்தி நோண்டிட்டா 5000, அருவாளால கைய வெட்டிட்டா 10,000, ஒருவேளை உயிரே போயிருச்சுன்னா 10 லட்சம். இப்ப புதுசா ஒரு பாலிசி வந்திருக்கு, ஜீவன் நயன்தாரா. எல்லாருமே இப்ப அதைத்தான் விரும்பி போடுறாங்க. 6 மாசத்துக்கு ஒரு தடவை 25,000 ரூபாய் கட்டினா போதும். ஒரே ஒரு பாலிசி கட்டிட்டு நீங்க செத்து போயிட்டா கூட 10 லட்சம் பல்கா உங்க குடும்பத்துக்கு கிடைக்கும். அப்படியா? நீங்க பாம் பிளாஸ்ட்லயோ கலவரத்திலயோ செத்து போயிட்டா மெடிக்கல் ரிப்போர்ட் கூட தேவையில்லை. ஓகே சார், நாளைக்கே முதல் பிரீமியம் 25,000 ரூபாய் கட்டி. பர்மா குமார் மேட்டர்ல ஏதாவது டெவலப்மெண்ட் இருக்கா சார்? அவங்கள தப்பிக்க விட்ட ஜெயில் வார்டனை சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. அவர்கிட்ட விசாரிச்சதுல எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல சார். பர்மா குமார் கூட ராமமூர்த்தியை கொண்ட 3 பேரும் தப்பிச்சதுனால அந்த சுந்தரம் மேல டவுட் வந்திருக்கு சார். சாட்சி இல்லாம அவன் ஒண்ணும் பண்ண முடியாது. அவர் ரொம்ப பெரிய ஆள், கவனமா ஹேண்டில் பண்ணுங்க. எஸ் சார். ஓகே சார். மே கம் இன் சார். சார் என்ன வேலை? காலம் இருக்கு. My leg is stronger than before, sir. My mind is peaceful and confident, sir. My face also very beautiful, sir. யாரும் இங்கிலீஷ்ல அந்த போல பழக்கறான். லவ் ஏகா லவ். வேலு என்னே மாதிரியே லவ்ல விழுந்துட்டான். இனி இங்கிலீஷ் மட்டுமல்ல எல்லா லாங்குவேஜும் பேசுவான். நிவ்வு நேனே கல்சுண்டேனே இன் கொந்தே இஷ்டம் டம் 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 டம். என்னமா சொரக்காயில குச்சி சொரன மாதிரி டம் 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 டம். சாரி சார். Stage 1, sir. Stage 2, sir. Stage 3, sir. Kung-fu, Futanku, Enter the Dragon, Chinese Snakes, Karate Kids, Bodhi Turban, sir. மிஸ்டர் வீரபாண்டி, என்னது? குரங்குக்கு நரம்பு தளர்ச்சி வந்தா இப்படிதான் சார் பண்ணுவாங்க. Bloody counter, set up ஒரு வேலு, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். வெரி அத்ரா சார். ஓகே, கூல் டவுன் கூல் டவுன். போக்குச்சு போன அக்யூஸ்ட்களை 48 நாள்ல பிடிக்கிறேன் சார். அது என்ன 48 நாள் நாட்டு மருந்து சாப்பிடுற மாதிரி? 5 நாள்ல பிடிக்கிறேன்னு கப்ஸா விடாம 48 நாள்ல பிடிக்கிறேன்னு பப்ஸா விடுறேன் சார். ஐயோ வேலு, உங்ககிட்ட 10 நிமிஷம் பேசினால கிறுக்கு பிடிச்ச கணக்குவாதி எட்ட மாட்டின மாதிரி இருக்கு. I am not max student, sir. Make a move, sir. இந்த பாரு, குற்றவாளிகளை பிடிக்கிறியோ இல்லையோ, முதல்ல இந்த இழவெடுத்த இங்கிலீஷ்ல பேசுறதை நிறுத்து. இந்த மாதிரி இங்கிலீஷை கேட்டு கேட்டு என் தலை எறும்பு ஏறினா வழி கூடுற மாதிரி ஆயிப்போச்சு. முதல்ல இந்த பர்மா குமாரை பிடிக்கிறதுக்கு வழி பாரு. மிஸ்டர் வீரபாண்டி, டேக் கேர். ஓகே. அண்ணா, சாருக்கு புதுசா கோவம் எல்லாம் வருது. உங்க அப்பன் சாவலனா உனக்கு வாட்ச்மேன் வேலையே கிடைச்சிருக்காது. இதுல ரோசம் வருதா?
ஏய் கத்தாதீங்க. இன்னும் 1 மணி நேரத்துல 1 கோடி ரூபாய் பணமும் ஒரு காரை வந்தாகணும். அப்படி வரல இந்த பாம்பு அடிச்சு எல்லாரும் செதறிடுவாங்க. அவசரப்படாத, நாங்க உயர் அதிகாரி கிட்ட பேசிட்டு இருக்கோம். நீங்க பாம்பு பிளாஸ்ட்லயோ கலவரத்திலயோ செத்து போயிட்டா மெடிக்கல் ரிப்போர்ட் கூட தேவையில்லை. அவசரப்படாத, நான் உங்ககிட்ட டீல் பேசுறதுக்காக வந்திருக்கேன். என்னடி இவங்க எல்லாரையும் விட்டுட்டு ஒரு அரசு அதிகாரி என்ன புடிச்சு வச்சிருக்கீங்கன்னா நீ நிறைய பணம் வாங்கலாம். அதுல எனக்கு வெறும் 10% கொடுத்தா போதும். அப்படிங்க நீங்க எல்லாம் வெளில போங்க, வெளில போங்க. துப்பாக்கி தூக்கிட்டியா? ஏன் பாப்பா தொங்க விட்டுக்கிட்டு? மேடம் சார், உள்ள என்ன நடந்தது? இருக்காங்க, சொல்லுங்க சார். இது வெடிச்சா கை கால தனியா பிச்சுக்கிட்டு போமா, இல்ல உருவமே தெரியாத அளவுக்கு சில்லு சில்லா சதறி போமா? வெடிச்சா ஒரு துண்டு கறி கூட கிடைக்காது. சரிஜி, ஒரு 5 கோடி கேட்கட்டுமா? 50 கோடி கூட கேளுங்க ஜி. அவ்வளவு தருவாங்களா ஜி? எவ்வளவு கொடுத்தாலும் வாங்குறது நீங்க இருக்க மாட்டீங்களா ஜி? ஏன் ஜி? ஏன்னா நாம 2 பேரும் கட்டி புடிச்சு வெடிச்சு செதறி சாக போறோம். பார்ட்னர், என்ன இப்படி பேசுறீங்க? நம்ம எதுக்கு சாவணும்? எனக்கு ரொம்ப நாளா பாம்பு அடிச்சு சாகணும்னு ஆசை. ஏதோ பிரியாணி சாப்பிட ஆசைன்ற மாதிரி சொல்ற பார். தேவையில்லாம வளவளன்னு பேசிட்டு இருக்காத. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணி இமிடியேட்டா தட்டி சென்ட ஃபிக்ஸ் பண்ணி சாமி பாட்டு பாடிட்டே சாவோம். செல்லாதா செல்லம் ஐயாதா, நாங்க பாம்பு அடிச்சு 2 பேரும் சாகடா. மன்னன் இதெல்லாம் நம்பிக்கை துரோகம். எனக்கு பணம் கூட வேணாம், முட்டியா நான் போயிடுறேன். ஒரு காரியத்துல கால் எடுத்து வச்சுட்டு முடிக்காம பேக் அடிக்கிறது வீர தமிழனுக்கு அழகே இல்லை. ஐயோ, நான் தெலுங்காரையா? தெலுங்காரனா இருந்தாலும் அழகு இல்லடா. நானே ஃபிக்ஸ் பண்றேன். அழுத்தியாச்சு ஆல்ரெடி. ஒரு வாட்டி சாவண்டா. 2 தடவை சாவ முடியாது. தெலுங்காரியா இல்லையா? இத குப்பையில கிடந்து எடுத்துங்கயா. நான் நீயே வச்சுக்கயா. ஐயோ 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 காப்பாத்துங்க. ஐயோ காப்பாத்துங்க மேடம். காப்பாத்துங்க மேடம். பச்சை விக்கிற மாதிரி இருக்கு. பாபா இவனை வண்டியில ஏத்தியா? கூட்டிட்டு போ. பிளாஸ்ட் பிளாஸ்ட் வெடிச்சு செத்துரும் பார்த்தா மிஸ் ஆயிடுச்சு. என்ன திடீர்னு இவ்வளவு தைரியசாலி ஆயிட்டீங்க? எல்லாம் உங்களை பார்த்துதான் சார். கோழையா இருக்கிற போலீஸ் பணத்துக்கு சமம். அதான் நானே களத்துல. வேலு சார், உங்க வீரத்தை பாக்கும்போது பட்லரா இருந்த நீங்க ஹிட்லரா என் கண்ணுக்கு தெரியுறீங்க. சார், இது ஜெர்மன் மேட் பாம். இத டிஸ்கனெக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஐ திங்க் சார் இத பத்தி படிச்சிருப்பார்னு நினைக்கிறேன். படிச்சாரு. பாம பத்தி மட்டும் இல்ல, பீரங்கி ராக்கெட் ஏவுகணை வரைக்கும் படிச்சிருக்காரு. அவளை ஏங்க அப்துல் கலாமே டெய்லி இவர்கிட்ட தாங்க போன போட்டு டிஸ்கஷன் பண்ணுவாரு. டேய், நீ தாண்டா கூடி சீக்கிரம் செவ்வாய்க்கிழமைல கச்சேரி பண்ண போற. யோ, யாரியா நீ? யாரோ சார், 20 பேரோட உயிரை காப்பாத்திருக்கீங்க. வாழ்த்துக்கள். எப்படி உயிருக்கு பயப்படாம உங்களால துணிச்சலா செயல்பட முடிஞ்சது? உயிருக்கு பயந்தவங்க போலீஸ் வேலைக்கு வரக்கூடாது. போலீஸ் வேலைக்கு வந்துட்டா உயிருக்கு பயப்படக்கூடாது. ஒண்ணுதானடா. ஏன்டி வசந்தா, போற போக்க பார்த்தா ஆக்சன்ல இறங்கிடுவானோ? எந்த புத்துல எந்த பாம்பு இருக்கோ யாருக்கு தெரியும்? உயிருக்கு பயந்தவங்க போலீஸ் வேலைக்கு வரக்கூடாது. போலீஸ் வேலைக்கு வந்துட்டா உயிருக்கு பயப்படக்கூடாது. அண்ணா, அண்ணா வந்துச்சுமா. அண்ணே சூப்பர்ண்ணே. வேலு, ஏன்டா பாம்பு எல்லாம் எடுக்க போற? உனக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா உள்ள வா முதல்ல. ஹலோ இன்ஸ்பெக்டர் சார், மொட்டை மாடி கொஞ்சம் வாங்க, உங்ககிட்ட தனியா பேசணும். எதுக்கு என்ன பார்த்ததும் வண்டியை திருப்பிட்டு போறீங்க? போன் பண்ணா சுவிட்ச் ஆஃப் பண்றீங்க ஏன்? நானே உங்ககிட்ட பேசணும் தான் இருந்தேன். நீ வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க. என்ன சொல்றீங்க? என்ன, என் உயிர் எப்ப வேணாலும் போகும். என்னோட போலீஸ் வேலை அந்த மாதிரி. இனிமே நாம மீட் பண்ண வேணாம். ஏய், வாய் மூடுங்க. நீங்க சொல்ற எல்லா காரணமும் தெரிஞ்சுதான் நான் உங்களை லவ் பண்ணேன். நீங்க ஒன்னும் பெரிய மன்மத குஞ்சுன்னு உங்களை லவ் பண்ணல. உங்க குடும்பத்தையும் ரொம்ப பிடிச்சு போய் தான் நான் லவ் பண்ணேன். குண்டு வச்சவனை பிடிச்சதுல உங்களுக்கு மூளை நல்லா குழம்பி இருக்கு. கோயிலுக்கு போய் சாமியை கும்பிடுங்க, எல்லாம் சரியாயிடும். வரட்டா? கல்யாணி, பை பாய். இவ்வளவு பாசமா இருக்கிறவள எப்படி கட் பண்ண போறோம்?